ஏன்னா சுருள்வாலை கண்டினியூ அவங்களால பயன்படுத்த முடியாது, கலைச்சிருவீங்க. நம்மளுக்கே எனர்ஜி போயிடும். சட்ட சட்ட சட்டன்னு அடிச்சுட்டு உள்ள இருந்து வெளியில வந்துருவாங்க. அந்த கூட்டத்துல இருந்து எவனுமே பக்கத்துல வர முடியாது. எவன் வந்தாலும் எட்டு விழுந்துரும். அதனால அது எங்க பாயுதுன்னே தெரியாது. நீ துப்பாக்கியை லோட் பண்ற இந்த டைமுக்குள்ள வளரி ஏறி ஆரம்பிச்சாங்கன்னு வைங்களேன், இவங்க லோட்லாம் இல்ல, குறி வச்சு அடிச்சா தெரிஞ்சா போடலாம். டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சானா அது வந்து அடிக்கிற அடியில ஆள் அவுட்டு, மண்டை பொழந்துரும். ஆனா கதாயுதம்ங்கிறது யானையை கொல்வதற்காக பயன்படுத்த ஒரு ஆயுதம். அதை அடிப்பாங்க போட்டு மண்டையில. இந்த மண்டையில அது அடிபட்டு யானையோட அந்த ஸ்கல்லு உடஞ்சிருக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் யானையோட இதுல அந்த பிளேட் ஒன்று வச்சு ஹெல்மெட் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. ஒரு தேவைக்கும் வந்திருக்கும் ஒரு ஆயுதம் கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த இன்னோவேஷன் சொல்லுவாங்கல்ல, அது எந்த இடத்துல நம்மளோட தமிழ் கல்ச்சரை ஸ்டாப் ஆயிருச்சு? வணக்கம். வருண் டாக்ஸ்ல வந்து இதற்கு முன்னாடி வந்து போர் எப்படி எல்லாம் செய்தார்கள் தமிழ் மன்னர்கள், போர் மரபை பத்தி பேசணும், அறநெறியை பத்தி பேசணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டா இருந்துச்சு, நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அப்பவே முடிவு பண்ணிட்டோம் நம்ம வந்து ஆயுதங்கள் பத்தி வந்து பேச போறோம்னு சொல்லிட்டு. நிறைய பேர் தற்காப்பு கலைகள் பத்தி பேசுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம ஆயுதங்களை பத்தி பேசிட்டு ஃபியூச்சர்ல தற்காப்பு கலைகள் பத்தி பேசலாம். 2001 ஸ்பேஸ் ஒடிசி அப்படின்னு ஒரு படம் இருக்கும், ஸ்டான்லி குப்ரிக் படம். அதுல வந்து எவல்யூஷன்ல இந்த குரங்குங்களாம் எப்படி வந்து ஃபர்ஸ்ட் சண்டை போட ஆரம்பிச்சுது குரூப்பிசம்ல அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுல அதுங்களோட செத்த ஒரு எலும்பையே எடுத்து இன்னொருத்தனை அடிச்சு கொன்றுவோம் ஒரு குரங்கு. அப்போ அதுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும், ஆயுதத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. மனுஷன் அந்த ஆயுதத்தின் மூலியமா மற்ற மனுஷங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சதுல ஆயுதம் வந்து எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்றது அந்த சீன் வந்து உணர்த்திருக்கும். ஸோ நம்மளோட தமிழ் மரபுல நிறைய ஆயுதங்கள் நம்மளோட கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி, நம்ம லேண்டுக்கு ஏற்ற மாதிரி, தேவைக்கு ஏற்ற மாதிரி கண்டுபிடிச்சிருப்போம்ல பாரி. ஸோ இன்னைக்கு அதை பத்தி பேசுறதுக்காக தான் உங்களை நான் வந்து வரவேற்கிறேன். வாங்க. வணக்கம். நீங்களே நிறைய வாட்டி இந்த வளரி பத்தி எல்லாம் வந்து பேசியிருக்கீங்க. பட் பிரவீன் மோகன் சேனல் நீங்க பாப்பீங்க, சில விஷயங்கள் நீங்க ஏத்துப்பீங்க, சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து முரண்பாட்டுக்கு சொல்லியிருக்கேன். பட் ஆயுதத்தை பத்தி நிறைய பேசுவார் அவரு. தொடர்ந்து நம்ம தமிழ்ல அவர் வந்து நிறைய ஆயுதத்தை பத்தி பேசியிருக்காரு. நீங்க அங்க ஒன்றமா தேவையான கதை பேசுனீங்க, எனக்கு கம்பைல் பண்ணி ஆயுதங்களை பத்தி அண்ட் நம்ம தமிழ் சமூகத்துல என்னென்ன மாதிரி ஆயுதங்கள்லாம் யூஸ் பண்ணாங்கன்ற எனக்கு சொல்லுங்க. அடிப்படையில ஆயுதங்கள் அப்படின்னா தமிழர்களுக்கு வாள், இதுதான் வந்து போருக்கு அதிகமாக யூனிவர்சல் இல்ல, யூனிவர்சல்னு சொல்ல முடியாது. நம்மளோட இதுல வாள் அப்படிங்கிறது வேற, நீங்க வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய வாள்லாம் வேற மாதிரி இருக்கும், டிஃபரன்ஸ் இருக்கும் கண்டிப்பா. நம்ம இதோடைய வாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த வளைந்த ஒரு வாள். இது வந்து ஒரு பக்கம் வெட்டக்கூடிய வாள், வளைஞ்சிருக்கும். இந்த முனி வந்து கூறாக வந்து கொஞ்சம் லைட்டா வளைஞ்சா மாதிரி இருக்கும் நீங்க உள்ள இருந்து எடுக்கிறப்ப. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த கத்தி சண்டை என்பது வெட்டும், நல்லா வெட்டும். ஆனா அதே நேரத்துல வந்து சண்டை போடும்போது ஒரு வாளை இன்னொரு வாள் வளைச்சு விட்டுரும். இப்படி நீங்க ரெண்டு வாள் மோதுதுல அதை அப்படி தள்ளி விடுற மாதிரி இருக்கும். ஒரு வெட்ட கூட அப்படி இப்ப நீங்க வந்து இப்ப வெளிநாட்டுக்காரர்களுடைய வாள்லாம் வந்து ஒரு நேர் வாளா இருக்கும். அப்ப அவங்க வந்து வெட்டும் பொழுது என்ன ஆகுன்னா, எந்த வாள் வந்து பலம் பொருந்திய வாளோ அது அந்த வாள்னால இன்னொரு வாளை வந்து உடைக்கவே முடியும். அது வெட்டும் போது அது குத்திட்டுலாம் நிற்கும். அது இல்லாம நம்மளோட வாள் வந்து அந்த மாதிரி வர வாழை கூட அது வளைச்சு விட்டுரும். அப்ப அந்த சண்டையுடைய கலை நுணுக்கம்ங்கிறது அந்த ஒரு கலை, அந்த நீங்க வெறும் சும்மா கத்தி எடுத்தா வெட்டுறது குத்துறதுன்னு இருக்காது. அதுக்குன்னு ஒரு போர்க்கலை இருந்தா தான் இந்த நம்மளுடைய வாளெல்லாம் பயன்படுத்த முடியும். ஒரு யுனிக்கான ஒரு ஆயுதம் அப்படின்னா சுருள்வாள். சுருள்வாள் வந்து தமிழர்களுடைய போர் ஆயுதத்துல ஒரு மற்ற நாடுகள்ல பயன்படுத்தாத ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தவனை வெட்டதோ இல்லையோ விட்டா நம்மள வெட்டிரும் போல இருக்கு. அது எதுக்கு அந்த சுருள்வாள் எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல வந்து சுருள்வாள் எல்லாருமே எடுத்துட்டு போக மாட்டாங்க. அந்த சுருள்வாள்ல நிபுணத்துவம் பெற்றவர்கள் தான் அதை பயன்படுத்துவாங்க. அதை இடுப்புல வந்து கட்டியிருப்பாங்க, அந்த வந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கட்டியிருப்பாங்க. அது வந்து ஒரு விதத்துல அந்த இடுப்புல வெட்டு விழுகாம பாக்குறதுக்கும் அந்த வாள் இது இருக்கும், பெல்ட் மாதிரி, கிட்டத்தட்ட பெல்ட் மாதிரி தான் கட்டியிருப்பாங்க. ஆனா எப்ப அதை பயன்படுத்துவாங்கன்னா, இப்ப போர்க்காலத்துல பக்கத்துல எதிரிகள் வந்து சுத்தி வளைச்சிட்டாங்க. இந்த சுத்தி வளைச்ச எதிரிகள்ட்ட இருந்து தப்பிச்சு போகணும்னா ஒரு கத்தியை வச்சு சண்டை போட முடியாது. அந்த நேரத்துல சுருள்வாள் எடுப்பாங்க. அப்ப சுருள்வாள் எடுக்கும்போது இதுல பக்கத்துல அந்த க்ளோஸ்க்கு பக்கத்துல வந்தாவே வெட்டு விழுந்துரும். ரெண்டாவது அதை தடுக்க முடியாது. அதுலயும் வந்து சுருள்வாள்லயே வந்து பாத்தீங்கன்னா முப்பட்டை வாள், இருப்பட்டை வாள், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. 3 சுருள்வாள், 3 வாள் ஒன்னா இருக்கிற மாதிரி ஒண்ணு இருக்கும், 2 வாள் ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரே ஒரு வாள் இருக்கும். இதுக்கெல்லாம் நிறைய தனித்தனி பேர் எல்லாம் கூட இருக்கும். அதை பயன்படுத்துற விதமும் மாறும். அது கிட்டத்தட்ட பிளேடு மாதிரின்னு வைங்களேன். இந்த டெக்னாலஜி எல்லாம் நம்ம கிட்ட இருக்குதுன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க தமிழர்களுடைய அந்த கலைகள் என்ன. பேசிக்கலி நம்ம அயன் கரெக்டா ஃபோர்ஜ் பண்ணதுனாலதான் இது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. இந்த சுருள்வாள் வந்து என்னன்னா, போர்ல அதீதமான போர் வீரர்கள் நம்மளை சுத்தி வளைக்கிறாங்கும் போது எடுத்து சுத்துவாங்க. சுத்திட்டு அங்க இருந்து சண்டை போட்டு இருக்கிறதுக்காக பண்ண மாட்டாங்க. அந்த கூட்டத்துல இருந்து வெளியில தங்களை வந்து வெளியில கொண்டு வந்து வேற ஒரு இடத்துக்கு போயிட்டோம்னா சேஃப் பண்ணிக்கிற வரைக்கும் அவங்க அதை பயன்படுத்துவாங்க. ஏன்னா சுருள்வாலை கண்டினியூ அவங்களால பயன்படுத்த முடியாது, கலைச்சிருவீங்க, நம்மளுக்கே எனர்ஜி போயிடும், கலைச்சிருவீங்க. அதனால அது வந்து என்னன்னா, நம்மளை சுத்தி வளைச்சிட்டாங்க அப்படின்னா அதை எடுத்து பயன்படுத்தி அந்த கூட்டத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு பயன்படுத்துற ஒரு ஆயுதம். அதை வந்து அப்படியே பயன்படுத்திட்டே இருக்க முடியாது.
அது கொஞ்சம் ஒரு அது ஏன்னா எனர்ஜி வந்து அவ்வளவு ஸ்பெண்ட் பண்றதா இருக்கும். டான்ஸ் ஆடுற மாதிரி. அதான் அதனால சட்ட சட்ட சட்டன்னு அடிச்சுட்டு உள்ள இருந்து வெளியில வந்துருவாங்க. அந்த கூட்டத்துல இருந்து எவனுமே பக்கத்துல வர முடியாது. எவன் வந்தாலும் எட்டு விழுந்துரும். அதனால அது எங்க பாயுதுன்னே தெரியாது. நீங்க இப்ப அதை விட்டு தள்ளி போதான் கண்ணுக்கு தெரியாதுங்க. கண்ணுக்கு தெரியாது. ஆக்சுவலா வந்து நீங்க இந்த எம்ஜிஆர் படத்துல எல்லாம் சில இடத்துல சுருள்வாள் பயன்படுத்துறதுல அவங்க ஸ்லோவா பயன்படுத்துவாங்க. நம்மளுக்கு தெரியும் அந்த கேமரால பதிவாகணுங்கிறதுக்காக. ஏன்னா உங்களுக்கு கண்ணுல இப்பவே சுருள்வாள் சுத்த ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கண்ணுக்கு தெரியாது. நேர்ல பாத்துருக்கேன். ஏதோ ஒரு கை இப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சுருள் எங்க விழுவும் தெரியாது. தரையில விழுந்தா நெருப்பு வரும். தரையில விழும்போது நெருப்பு வரும். மித்தபடி உங்களுக்கு இது தெரியாது. மண்ணு தரையில போட்டாங்கன்னா புழுதி கிளப்பிடும். ஃபுல்லா புழுதி கிளப்பிடும். உங்களுக்கு உண்மையை சொல்ல போனா அது எவனையும் உள்ள விடாம அப்படியே வெளியில கொண்டு வந்துடும். ஆனா இது ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு ஆயுதம் தமிழர்கள் பயன்படுத்தியது. இன்னொரு ஆயுதம் வந்து வளரி. இந்த வளரியில வந்து நிறைய டிபேட்டபிள் இருக்கு. நிறைய பேர் வளரின்னா பூமராங்னு நினைச்சுக்கிறாங்க. ஒண்ணும் இல்ல. பூமராங்குங்கிறது தூக்கி போட்டா அடிச்சுட்டு திரும்ப நம்மகிட்டே வரும். இது வந்து எதுக்குன்னா வேட்டைக்கு பயன்படுத்துற வளரி. எதுக்கும் வளரி தான். ஆனா அந்த பூமராங் மெத்தட் வேற. அது வந்து இப்ப நீங்க பறவைகள் இது எல்லாத்தையும் அடிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. இப்ப பறவைகள் வானத்துல பறந்து போதுல, சின்ன சுட்டி குருவி இதெல்லாம் பறக்குது. அந்த காலத்துல வந்து தைலாங்குருவின்னு சொல்லுவாங்க. பூச்சிகளை பிடிச்சி திங்கும். அதெல்லாம் காட்டுல போகும்போது ஏதாவது பிடிக்கணும்னா டப்புன்னு அடிப்பாங்க. அது அடிபட்டனா அது கீழே விழுந்துரும். இது திரும்ப வந்துரும். ஏன்னா வெயிட் இருக்காது. தைலாங்குருவில சின்ன சின்னதா இருக்கும். அது மாதிரி ஒரு 10 குருவி டப்பு டப்புன்னு அடிச்சா இந்த வெப்பனும் வெயிட் இருக்காது. அதனாலதான் திரும்ப வந்துரும். அந்த இம்பாக்ட் அடிச்சுட்டு டக்குன்னு வந்துரும். அதனால அந்த வளரியை பயன்படுத்துவாங்க. அது வேட்டை வளரி. இந்த வேட்டை வளரி வந்து போர்க்களத்துல பயன்படுத்த முடியாது. ஏன்னா இது உங்க மேல பட்டுச்சுன்னா வலிக்கும் வேணாம். ஆனா வந்து பட்டுச்சுன்னா உங்க மேல பட்டுட்டு திரும்ப அது வராது. ஏன்னா அது விழுந்துரும். ஆனா இந்த வளரிய பிற்காலங்கள்ல நம்ம தமிழ் மன்னர்கள் அதெல்லாம் பிற்காலமா கொஞ்சம் ரொம்பவே லேட்டர் பீரியட்ல தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா நமக்கு கிடைத்த வளரி சாம்பிள்ஸ் வச்சு நான் சொல்றேன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி அதை பயன்படுத்தி இருக்கலாம். வளரியை பத்தி நிறைய குறிப்புகள் இருக்கு. ஆனா பிற்காலங்கட்டங்கள்ல ஒவ்வொரு மன்னர்கள் பயன்படுத்தின அந்த வளரி, அதுக்கு தடை போட்ட பிரிட்டிஷ் அரசாங்கம் இதெல்லாம் நம்ம பாக்குறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா மருது சகோதரர்கள் இவங்கெல்லாம் அந்த வளரியில வந்து கொஞ்சம் டாக்குமெண்டடா புலித்தேவன் எல்லாருக்குமே அந்த வளரியில வந்து ஒரு நிபுணத்துவம் இருந்திருக்கு. இந்த வளரிய வந்து வெள்ளைக்காரனே மிரண்டு போயிருக்கான். ஏன் அப்படின்னா இது வந்து ரீயூசபிள் வெப்பன். புரியுதுங்களா? இரும்புல செய்வாங்க. அதான் மரம் இருக்கும். மரம் போக அந்த இரும்பு அந்த முடிவுகள் இல்லைங்க. எப்படி நான் சொல்றேன்னா இரும்புல பின்னி இருப்பாங்க. அந்த மரத்துல செஞ்சு இரும்புல பின்னி அதை வந்து அடிச்சிருப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா வெளியில எல்லாம் கொஞ்சம் இரும்பு பட்ட மாதிரி இருக்கும். உள்ள வந்து மரப்படி இருக்கும். அதனால போயிட்டு படும். ஆனா அது வெயிட் அதிகமா இருக்கும். இந்த இதை வச்சு அடிக்கும்போது என்ன ஆகும்னா அன்னைக்கு இருந்த துவக்கு வேற, இன்னைக்கு இருக்க துப்பாக்கி வேற. அன்னைக்கு வந்து துப்பாக்கிங்கிறதே தமிழ் வார்த்தை தான். அதுவே நிறைய பேருக்கு ஆக்கினா நெருப்பு, துப்புனா நெருப்பை துப்புவதுன்னு அர்த்தம். துப்பு ஆக்கினா நெருப்புன்னு அர்த்தம். ஆக்கினா நெருப்பு, துப்பக்கூடிய ஆக்கின்ற வார்த்தை கூட இருக்கும். அக்னி அப்பப்போ சொல்லுவாங்க. ஆக்கினாவே நெருப்பு தான். அதுக்கு துப்பக்கூடிய நெருப்புங்கிறது பொருள். அது தூய தமிழ் வார்த்தை தான். நிறைய பேர் துப்பாக்கிங்கிறது வேற மொழி சொல், அதனால அது வந்து துவக்குன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மாத்திட்டாங்க. நிறைய பேர் இப்ப துவக்குன்னு துப்பாக்கிங்கிறதே தூய தமிழ் தான். சோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப என்னன்னா வெள்ளைக்காரனுடைய அந்த காலகட்ட போர் முறையில துப்பாக்கிகள் வந்து குண்டுகளை போட்டுட்டு லோடு பண்ணணும். எப்படி துப்பாக்கியை பயன்படுத்துவாங்கன்னு பாத்தீங்கன்னா துப்பாக்கி சுடுறவங்க வந்து வரிசையில இருப்பாங்க. கன் பவுடர் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். இவங்க யாரும் வந்து போர்க்களத்துக்குள்ள வர மாட்டாங்க. துப்பாக்கியை வச்சிருக்கவன் தனியா வச்சுட்டு பதாகைகளை முன்னாடி வச்சுக்கிட்டு துப்பாக்கியை வச்சுக்கிட்டு இருப்பான். இவன் இங்க லோட் பண்ணிட்டு இருக்கும்போது அவனுக்கு முன்னாடி பைக் மேன் சொல்லி ஒரு குரூப் இருக்கும். அவங்க கையில ஈட்டி வச்சுட்டு இருப்பாங்க. யாராவது பக்கத்துல வந்து அவங்க குத்துவாங்க. அவங்க ஈட்டியும் ஸ்வாடும் பாதுகாக்கிறான். அவனை பாதுகாப்பான். அவன் நகருவான். அவன் நகர்ந்தானே துப்பாக்கியில சுடுவாங்க. திரும்ப இவன் வந்து பாதுகாப்பான். இவன் லோட் பண்ற வரைக்கும் இது பண்ணுவான். இன்னொரு மெத்தட் இருக்கு. ஒரு செட் ஆஃப் துப்பாக்கி இவங்க லோட் பண்ணும்போது பண்ணுவாங்க. டக்குன்னு அவன் சுட்டுட்டு இவன் ரிவர்ஸ்ல வந்தானே இவன் எடுத்து சுடுவான். சோ இதுதான் பிரிட்டிஷ்காரங்களுடைய அந்த போர் முறையில அவங்க கையாளுற டைம்ல ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நம்ம சண்டை போடுற காலகட்டத்துல அப்படிதான் இருந்துச்சு. அப்ப இந்த துப்பாக்கி வந்து நம்மளால ஈஸியா அடிக்க முடியும். புரியுதுங்களா? எப்ப அடிக்கணும் டைம். இதுல மத்த வெப்பன்ஸ் வெற்றி கண்டதோ இல்லையோ வளரி வந்து பெரிய சக்சஸ் எஃபெக்டிவ். ஏன்னா நீ துப்பாக்கியை லோட் பண்ற இந்த டைமுக்குள்ள வளரி ஏறி ஆரம்பிச்சாங்கன்னு வைங்களேன், இவங்க லோட்லாம் இல்ல குறி வச்சு அடிச்சா தெரிஞ்சா போடலாம். டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சானா அது வந்து அடிக்கிற அடியில ஆல் அவுட், மண்டை பொழந்துரும். அவ்வளவு இது இருக்கா? மண்டை பொழந்துரும். பட்டுச்சுன்னா மண்டை பொழந்துரும். நீங்க வந்து இரும்பு கவசம் எல்லாம் போட்டிருப்பாங்க. இரும்பு கவசம் எல்லாம் போட்டா இரும்பு கவசமே ஒடுங்கிரும். அந்த அளவுக்கு தான் அடி விழுகும். ஆனா அது வந்து திரும்ப வராது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குதிரையில வருவாங்க, வளரி எடுத்துக்குவாங்க, அடிப்பாங்க. அடிச்ச உடனே பக்கத்திலே வந்து திரும்ப எடுத்துருவாங்க. திரும்ப எடுத்து திரும்ப அடிப்பாங்க. ரெண்டா ஒரு வளரி மட்டும் வச்சிருக்க மாட்டாங்க. ஒரு 10-15 வளரியை வந்து சைட்ல வச்சிருப்பாங்க. டக்கு டக்குன்னு அந்த குதிரையிலேயே மாட்டிருப்பாங்க. அப்படியே எடுத்து அடிப்பாங்க. அப்ப கையில கத்தியும் இருக்கும்.
வளரி எடுத்து வீசிட்டு அதுக்கப்புறம் இங்க பக்கத்துல இருக்கவங்க கத்தியில சண்டை போடுறது, இன்னொருத்தி எவனா கண்ணில் பட்டானா சாவடா அப்படின்னு அடிக்கிறது. ஸோ இந்த போர் முறையில வந்து பிளஸ் இது எனிமியாலையும் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா புது ஆயுதம், புது ஆயுதம் அவனுக்கு வந்து அதுக்கு பழக்கப்படணும், அந்த பழக்கம் அவனுக்கு கிடையாது. வளரியை தயாரிக்கிறவங்களை எல்லாம் போட்டு கொள்ள ஆரம்பிச்சான். யாரெல்லாம் வளரி ஏன்னா வளரி வந்து சாதாரணமா செஞ்சிட முடியாதுல்ல, வெறும் மரத்தை வெட்டி எல்லாம் பண்ணிட முடியாது. அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு, அதுக்குன்னு ஒரு ஒரு இது கரெக்டா அந்த வெயிட் இருக்கணும், கரெக்டா அதுக்கு மேல போடுற மெட்டலோட அளவு ஒன்று இருக்கணும். அதை செய்யறதுக்குன்னே உண்டான ஆர்டிஸ்ட் இருந்திருப்பாங்க. அவங்களை எல்லாம் வந்து கொன்னான் போலீஸ், இவங்க பிரிட்டிஷ்காரங்க. எப்படியாவது கொன்னு அந்த வளரி வந்து ஃபேமஸா பரவிடக்கூடாதுன்ட்டு அதுல இருந்து. ஸோ இதெல்லாம் தான் வந்து கொஞ்சம் நம்ம தனித்துவமான வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்லலாம். ஓகே. சங்க காலகட்டத்துல சில முறைகள்லாம் இருந்துச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரலாற்றுல நம்ம பார்க்கும்போது அதெல்லாம் நமக்கு என்னன்னு தெரியல, ஆனா இழந்துட்டோம். அந்த இடத்துல நம்ம இழந்துட்டோம். அகுதை அப்படின்னு சொல்லி ஒரு அரசன், அது அரசன் கிடையாது, அது பாண்டிய மன்னனுடைய ஒரு தளபதி அகுதை. அந்த அகுதையை பத்தி புகழும்போது சங்ககால பாடல்கள்லாம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, அவன்கிட்ட ஒரு சக்கர ஆயுதம் இருந்தது அப்படின்னு. சக்கரம் போன்ற ஒரு ஆயுதத்தை வச்சிருந்திருக்கான். அந்த சக்கர ஆயுதத்தை அவன் மட்டும் தான் பயன்படுத்த முடியுமா? ஏன்? அது என்னன்னு தெரியல, சம் டெக்னிக்கால வெப்பனா, அது என்னன்னு தெரியல. அந்த டெக்னிக் அவனுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு போல. அந்த சக்கர ஆயுதத்துல அவனை யாருமே வெற்றி கொள்ள முடியாது. ஆனா அவனையும் வந்து எவ்விங்கிற ஒரு அரசன் வந்து, அது எவ்வி யாருன்னா பாரியோடைய மாமனார். ஓகே. வேல்பாரியோட சொல்லுங்க, நீங்க இந்த வார்த்தை யூஸ் பண்ணும்போது பாரி அப்படின்றவனாலே டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆயிர போறாங்க. இது என்ன பாரி? வேலிர் பாரி, அந்த பாரியோடைய மாமனாரு அவர்தான் அவனை வந்து வீழ்த்துறாரு. அப்ப அந்த அந்த சக்கராயுதத்தை பத்தி எல்லாம் தகவல் வருது, அது என்னன்னே நமக்கு தெரியல இன்னும். சோ இந்த மாதிரி ஒரு சில நம்மளால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னும் சொல்லுவாங்க, டிஃபைன் பண்ண முடியாத மாதிரியான விஷயம். ஆமா. அதுக்கப்புறம் இன்னொரு ஆயுதம் இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா கணிச்சி அப்படின்னு சொல்லி ஒரு ஆயுதம். இது சங்க காலத்திலேயே இது பண்ணுது, இது வேற எதுவுமே கிடையாது, பேட்டில் ஆக்ஸ், கோடாரி. ஓகே, அதுல பேட்டில் ஆக்ஸ், மரத்தை வெட்டுறது வேற, பேட்டில் ஆக்ஸ். கோடாரி வந்து முனை கூரா இருக்கும், இந்த வெட்டுற இந்த இதுக்கு வந்து வெயிட் அதிகமா இருக்கும், ரெண்டாவது வந்து பின்னாடி அகலமா இருக்கும். இப்ப இந்த பின்னாடி அகலமா இருக்கனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, பட்ட உடனே அந்த மரங்களை ஈஸியா வெட்டும். அந்த நீங்க ஓரளவுக்கு நீங்க பலம் கொடுத்து அடிச்சாலும் அதோட வெயிட்டுக்கு இன்னொரு பலம் ஏறும், அது வந்து வெட்டும், பொழக்கிறதுக்கு இதா இருக்கும். அது மரத்தை வெட்டுறது. பேட்டில் ஆக்ஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெட்டுறதுக்கு ஒரு பக்கம் இருக்கும், ஆனா அந்த எப்படி சொல்றது, அந்த கனம் வந்து பின்னாடி அதிகமா இருக்காது. முன்னாடி வெட்டுறது மாதிரி மட்டும் இருக்கும், பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா தடுக்கிறதுக்கு ஒண்ணு இருக்கும். முன்னாடி இப்படி ஒண்ணு இருக்கும், பின்னாடி வந்து இப்படி தடுக்கிறதுக்கு ஒண்ணு இருக்கும். இந்த வெட்டுறதை தடுக்கிறதுக்கு ஒண்ணு இருக்கும். இது வந்து கணிச்சி அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியும் நம்ம ஊர்ல பல குறிப்புகள் இருக்கு. அதுக்கு போக கதாயுதம்னு ஒண்ணு, மேஸ், அதை பார்த்திருப்பீங்க. இந்த கதாயுதத்தோட வரலாறு ரொம்ப ஒரு மொக்க ஆயுதமா இருக்கு பாரு. அது ஆக்சுவலா கதாயுதம் வந்து நம்ம வந்து இந்த புராணங்கள்ல இருந்தா மனிதர்கள் பயன்படுத்துற மாதிரி காமிச்சிட்டாங்க, ஆனா உண்மை அது அல்ல. கதாயுதம் வந்து யானை போருக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு ஆயுதம். என்ன பண்ணுவாங்கன்னா, கதாயத்தை யாரும் போய் மக்களோட சண்டை போடுறதுக்கு பயன்படுத்த மாட்டாங்க, ஏன்னா அது ரொம்ப ஸ்லோவா மூவ் பண்ற ஒரு ஆயுதம். நீங்க அதை வச்சு சண்டை போடும்போது எவனா கத்தி வச்சிருந்தானா போயிட்டே இருப்பான். அதனால வந்து கதாயுதம் வந்து ஒரு கலையாக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். மேபி ஒரு அதுக்குன்னு தனியா ஒரு சண்டைங்கிற மாதிரி தனியா பயன்படுத்திருக்கலாம். அந்த அந்த புராணங்கள்லாம் சொல்லுவாங்க, துரியோதனனுக்கும் பீமனுக்கும் சண்டை கதாயுதத்துல தொடக்கி கீழே அடிக்க கூடாதுன்னு இந்த மாதிரி செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுக்கிட்டானா அப்படி ஏதாவது பழக்கம் இருந்திருக்கலாம். ஆனா கதாயுதம்ங்கிறது யானையை கொல்வதற்காக பயன்படுத்த ஒரு ஆயுதம். அதை அடிப்பாங்க போட்டு மண்டியில. அது என்னன்னா, யானைக்கு மேல உட்கார்ந்துருக்கவங்களோட முன்பக்கம் வச்சிருப்பாங்க. 2 யானை மோதிக்கும் போது இந்த யானைக்கு மேல இருக்கவங்க இன்னொரு யானை மேல அந்த அதோட மண்டையில அடிக்க பார்ப்பாங்க. இந்த மண்டையில அது அடிபட்டு யானையோட அந்த ஸ்கல்லு உடஞ்சிருக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் யானையோட இதுல அந்த பிளேட் ஒன்று வச்சு ஹெல்மெட் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. இது கேரளால வந்து சும்மா தங்கத்துல அது டிசைன், ஆனா அன்னைக்கு வந்து இரும்புல வந்து அது கவசம், அந்த கவசம் போட்டிருக்கும் யானை. நீங்க இன்னொன்னு சொன்னீங்களே, கோட்டை உடைக்கிறதுக்கு அது பயன்படும். அந்த கவசத்தை வந்து அந்த யானை போட்டிருக்கும். சோ இது வந்து அதை தடுக்கும். ஆனா இதை வச்சுதான் அடிப்பாங்க யானை அடிக்கிறோமோ அதுக்கு தகுந்த முள்ளு எல்லாம் இருக்கணும் வைங்களா அந்த கதையில, அந்த இதை வச்சுட்டு அடிக்க முடியும். அது ரொம்ப நாளா பயன்படுத்த முடியாது, சும்மா பக்கத்துல வரும்போது அடிக்கலாம். சோ இது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்துட்டு இதையே வந்து கொஞ்சம் இந்த வடக்குல எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இங்க நம்ம தமிழ்நாட்டிலுமே அது கிடைச்சிருக்கு அந்த ஆயுதம். அது என்ன பண்ணுவாங்கன்னா, சைஸ் சின்னதா பண்ணிக்கிறது. சைஸ் சின்னதா பண்ணிட்டு பக்கத்துல வரந்தா அடிக்கிறதுக்கு. இன்னொன்னு பாத்திருக்கீங்களா, அதுல சைஸ் சின்ன மேஸ்ல சுத்தறதுக்கு ஒரு பால்ல வந்து சுத்தி சங்கிலியில வந்து வச்சிருப்பாங்க, அதை சுத்தி சுத்தி அடிக்கிற மாதிரி. இந்த பாகுபலியில கூட அவன் யூஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். இல்லங்க நிஜமா அது மாதிரி ஆயுதம் கிடைக்கல. இல்ல அது மாதிரி ஆயுதம் கிடைக்கல நமக்கு. இப்ப ஏதாவது ஒரு நம்ம அகழ்வாய்வு இதுல எல்லாம் அந்த ஆயுதங்கள் இருக்கணும்ங்கிறீங்க, அந்த மாதிரி ஆயுதம் எதுவும் கிடைக்கல. அது பாகுபலி இந்த மாதிரி படத்துல அப்படியே சுத்தி சுத்தி காட்டிட்டு இருக்காங்க, அந்த பனைமரத்துல அப்படியே பறக்க வைப்பாங்களே, அதெல்லாம் நான் நம்பலங்க. இல்ல இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, கல்கான் கவனைன்னு ஒரு ஆயுதம் வந்து நம்ம காலத்துல பயன்படுத்திருக்காங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, கேட்டாபுல்ட்னு சொல்லிட்டு ரோமர்கள் எல்லாம் பயன்படுத்தினாங்கல்ல, அந்த தான் கல்கான் கவனை. பெரிய பெரிய பாறைகளை போட்டுருவாங்க,
அந்த பாறைகளை வந்து கோட்டை மதில் சுவர்ல அடிக்க வைப்பாங்க. அது எலாஸ்டிக் மூவ்மெண்ட் மாதிரி. அந்த எலாஸ்டிக் அதான் கேட்டபுல்ட் தான். அந்த கேட்டபுல்ட் ரோமர்கள் பயன்படுத்தினாங்கன்னு மட்டும் இருக்குல்ல. ஆனா நம்மளோட சங்க இலக்கியத்திலே கல்கான் கவனை அப்படின்னு சொல்லி கோட்டை மதில் சுவர்கள் உடைக்கிறதுக்கு நம்ம அதை பயன்படுத்திருக்கோம். அப்ப அதை வந்து செட் பண்ணிடுவாங்க. செட் பண்ணி பாறைகளை வச்சோன்னே இது பாறைகளை தூக்கி அடிக்கும். சீஜ் வெப்பன். அது போய் அது உடைக்கும். அந்த பாறைகள் போயிட்டு கோட்டைகள் உடைக்கும். இதுல இருந்து இந்த கவனைகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த கோட்டையுடைய வெளிப்புறத்துல வந்து காப்பர் இருக்குல்ல, காப்பர் பிளேட்டிங், கோட்டையை செஞ்சுட்டு அந்த கோட்டைக்கு மேல காப்பர் பிளேட்டிங் பண்ணிருப்பாங்க. அப்ப எந்த அளவுக்கு நம்ம இருந்திருக்கோம்னு யோசிங்க. தமிழருடைய போர்ல எந்த அளவுக்கு கோட்டைகள் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. தமிழர்கள்னு ஒரு கோட்டையை வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபேமஸான கோட்டை, தூங்கையில் இருந்த தொடிச்சோட் செம்பியன் அப்படிங்கிறது அந்த அரசனுடைய பேரு. அதுக்கு பொருள் என்னன்னா, அது ஒரு வானத்தில் பறக்கக்கூடிய கோட்டையை கொண்டவன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் அதுக்கு. அது எந்த ஊர்ல இருந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் நமக்கு இன்னைக்கு நிறைய ஆய்வாளர்கள் கண்டுபிடிக்கணும்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது என்ன அப்படின்னா, மலை உச்சியில தொங்குவது போன்ற ஒரு கோட்டை. ஓகே. இது எப்படி நான் சொல்லணும் அப்படின்னா, எல்லாரும் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பாத்துருப்பீங்க. அதுல கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல அந்த ஒரு வானத்துல ஒரு கோட்டை இருக்க மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, மலையோட உச்சியில இருக்கும். பட் ஆனா கீழே மூண்டோர் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு கோட்டை. அவனை வந்து வீழ்த்தவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரே வழிதான் இருக்கும் போறதுக்கு. அந்த கோட்டையும் வீழ்த்தினாங்கிற மாதிரிலாம் பாடல்லாம் வரும். அப்ப எந்த அளவுக்கு நம்ம டெக்னாலஜிக்கலா நம்மளுடைய இதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப நேத்துலாம் இல்ல, 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அளவுக்கு நம்ம கோட்டைகள் பாதுகாப்பா இருந்து, அப்புறம் அந்த கோட்டைகள்ல வந்து உள்ள இருந்து அம்பு ஏறதுக்கு அதுக்கு மேல சில தலைகள் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து மேல வந்து எண்ணெயை காய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. பக்கத்துல கீழே எல்லாம் ஆட்கள் எல்லாம் வந்தாங்கன்னா மேல ஊத்தி விட்டுருவாங்க. நீங்க சொன்னீங்களா யானை எல்லாம் வரும்னு, ஊத்தி விட்டுருவாங்க. அப்புறம் எரிச்சு விட்டுருவாங்களா? எண்ணெயே ஊத்துவாங்க. அந்த கொதிக்கிற எண்ணெய்ங்க அது. அதுக்கப்புறம் எரிச்சா என்ன எரியாட்டி என்ன அப்படியே அந்த எரி எண்ணெய் இல்ல, நம்ம நார்மலா எண்ணெய்கள் இருக்குல்ல, அது கொதி எண்ணெய். எரி எண்ணெயை போட்டா அப்புறம் கோட்டையை எரிஞ்சிரும்ல. கரெக்ட். அது கோட்டையை எரிச்சுட்டு, ஆமா, அந்த எண்ணெயை தூக்கி போடுவாங்க. அதுல நெருப்பு பட்டா எரியும் தானே. நெருப்பு பட்டா அந்த எண்ணெயிலும் எரிய தானே செய்யும். ஆனா வந்து அந்த மாதிரி கொதிக்கிற எண்ணெய் வந்து மேல கீழே போயெல்லாம் இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த கோட்டை பாதுகாப்பு இதெல்லாம் இது ஒரு காலத்துல என்ன ஆகுதுன்னு பாருங்க. கேடயம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஆயுதமா தேவைப்பட ஆரம்பிச்சிருது. ஏன்னா அம்பு ஆயுதங்கள் வந்து நமக்கு டெக்னாலஜி டெவலப் ஆக அம்பு ஆதி காலத்துல இருந்து கேட்கலாம் தானே. எனக்கு தெரிஞ்சு ஸ்வர்டுக்கு முன்னாடியே நம்ம அம்பு வந்துருக்கோம். அம்பு வருது. அது உங்களுக்கு வந்து வில்லம்பு இது எல்லாமே வருது. கல்லுல பயன்படுத்துற அம்பே வந்துருச்சு. கற்களை பயன்படுத்தி அடிக்கிற அம்பே வந்துருச்சு. அதுக்கப்புறம் தானே மித்த மெட்டல் இதெல்லாம் பயன்படுத்தி இரும்புல செய்யற அம்புகள் இதெல்லாம், அப்புறம் இரும்பு முனை கொண்ட அம்புகள் எல்லாம் உருவாக்குது. நம்ம பட்டாடை உடுத்துவதே அம்பு கிட்ட இருந்து தப்பிக்கிறது தான். பட்டாடை அதாவது நம்மளோட சொல்றீங்க. சில்க்ல தான் ட்ரெஸ் போடுவாங்க. அதுக்கப்புறம் கவசம் போட்டிருப்பாங்க. இது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அம்பு வந்து உங்க மேல தைக்குதுன்னு வைங்களேன், பட்டை கிழிக்க முடியாது. எப்படி அது? பட்டு ஆடை இருக்குல்லைங்க, நல்ல பட்டு இருக்குல்ல, நீங்க வந்து அதை பிக்க முடியாது. நீங்க அம்பு போட்டு குத்துனீங்கன்னா பட்டோட மடங்கிட்டு அம்பு உள்ள போயிடும். அப்ப என்ன ஆகும்னா, நீங்க பட்டை எடுத்தீங்கன்னாவே அம்பு மட்டும் வெளியில வந்துடும். அந்த மெட்டீரியல் அந்த மாதிரி கிளியாது. இப்ப பட்டு வந்து டக்குன்னு ஒரு அம்பு பட்டுச்சுன்னா கிளியாது. அந்த ஒரு பட்டு புடவை வந்து உங்க அம்மா வந்து உங்களை தொடப்பு கட்டையால அடிப்பாங்க. ஏன்டா கஷ்டப்பட்டு வாங்கின பட்டு புடவடா. எங்க அம்மாவோட புடவையை பயன்படுத்த போறேன்னு எப்படிங்க? சரி, காதலியோட புடவை. அப்புறம் நான் கேட்க மாட்டேன், அவங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? காய போட்டிருப்பாங்கல்லங்க. இப்படியே சொல்லி ஏதோ ஊரை ஏமாத்துகிறார் தோழர்களே, நம்ப முடியவில்லை. ஆயுதத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆமா, சரி, சாரி. இப்ப என்னன்னாங்க, இந்த பட்டாடை வந்து அதுக்காக உடுத்துவாங்க. பட்டாடைக்கு மேல நான் ஒரு கோட் ஒன்று படிச்சேன் இதுக்கு முன்னாடி. நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பெண்ணையே வந்து நம்மளுக்கு எதிரான ஆயுதமா பயன்படுத்திடலாமா? அந்த ஆயுதத்துக்கு நிகரான எந்த ஆயுதமே வந்து அவ்வளவு டேஞ்சரஸ் இல்ல. ஒரு கவிதையில படிச்ச மாதிரி. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. சொன்னோன்னு எனக்கு டக்குன்னு சைடுல சொல்லுங்க. அப்புறம் வந்து யூத ஏஜென்ட் அவன் எவனா ஒருத்தன் சொல்லிட்டு இருப்பான், பேசாம இருக்கணும் நீங்க. அப்ப வந்து என்னன்னா, இன்னொன்னு என்னன்னா, நம்மளுடைய கவசம் இருக்கு பாத்தீங்களா, ஆர்மர்லயுமே என்ன நம்ம பண்ணிருப்பாங்கன்னா, இரும்புலயே வலைப்பின்னல் இருக்கும். கொசுவலை மாதிரி இரும்பையே போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி கொசுவலையில போட்டு ஆடை இருக்கும். அந்த ஆடையை போட்டுருப்பாங்க. அதுக்கு முன்னாடி பட்டு போட்டிருப்பாங்க. பட்டுக்கு மேல இந்த ஆடை போட்டுருவாங்க. இப்ப எப்படி தொலைக்கும்? சம்மர் ரெசிஸ்டன்ஸ். அது இந்த மாதிரியான ஆயுதங்கள் இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் எப்ப குறைய ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா, துப்பாக்கி வந்ததுக்கு அப்புறம் தான். துப்பாக்கிகள் வந்ததுக்கு அப்புறம் இந்த குண்டுகள் வரும்பொழுது இதுனால அது ரெசிஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா துப்பாக்கி குண்டு பட்டுச்சுன்னா இதுகளோட சேர்த்துக்கிட்டே தான் அது பிச்சுக்கிட்டு போகும். அப்ப வந்து அவங்களுக்கு என்னன்னா, நம்ம அரசர்களுக்கு எல்லாமே மூவ்மெண்ட் வந்து வேகமா இருக்கணும்னு துப்பாக்கி அடிக்கிறதுக்கு முன்னாடி வேகமா பாஞ்சு போகணும். இதெல்லாம் மாட்டிக்கிட்டு வேகமா ஓட முடியாது. நீங்க ஒரு வீடியோல சாமுராய்க்கும் நீஞ்சாக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லிருப்பீங்க. சாமுராய்கள் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் மூவ் பண்ண முடியாது. ஆமா, மெதுவா தான் நடந்து போவாங்க, மெதுவா தான் அவங்களால நகர முடியும். நின்று சண்டை போடுற ஆளுங்க அவங்க. நீங்க துப்பாக்கி எல்லாம் சொல்லும்போது குட்டிக்க நடிக்கணும், தவ்வணும், ஓடணும்.
அப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த காலகட்டத்துலதான் நம்ம மன்னர்கள் எல்லாமே அந்த துப்பாக்கி உள்ள வந்து போர்க்களத்துக்குள்ள இஸ்லாமிய படையெடுப்புகளும் பீரங்கிகளும் அந்த நெருப்பு ஆயுதங்கள் உள்ள வரும் பொழுதுதான் இந்த ஆடைகள்லாம் குறைய ஆரம்பிக்குது. அப்ப வேகம் வந்து அதிகமா நமக்கு தேவைப்படுது. அப்பதான் அந்த வேகத்துக்காக நம்ம வேற வழி இல்லாம கவசங்கள் இது எல்லாத்தையும் அதிகமா போட்டுக்க முடியல. அப்ப அதுக்கான கலைகள்ல கவனம் அதிகமா செலுத்திட்டாங்க. கலைகள் இதை ஓவர் கம் பண்றதுக்கு வேகமா சண்டை போடுறது எப்படி, தாவி போய் சண்டை போடுறது எப்படி அப்படிங்கிற மாதிரி அந்த உடம்புல இருக்க ஆடைகளை குறைச்சு சண்டை போடுற டெக்னிக்கை வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த கலரி இந்த மாதிரியான மார்ஷியல் ஆர்ட்ஸ் இது எல்லாத்துக்குமே வெள்ளைக்காரன் வந்து சிலம்பமே சிலம்ப கலையே வந்து தடை செஞ்சுட்டாங்க. இல்ல நீங்க வந்து யாரும் கத்துக்க. பிரேசில்ல வந்து அவங்க ஏன் தெரியுமா டிஃப்ரெண்டா விளையாடுறாங்க. அவங்க ஒரு பங்காவா ஏதோ ஒரு இதுங்க இந்த மூத்தாய் மாதிரி ஒண்ணு இது. அங்க போயிட்டு ஸ்பானியர்ஸ் என்ன பண்றாங்க, நம்மள இதை வச்சுதான் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதையே தடை பண்றாங்க. திட்டுத்தனமா கத்துக்கிட்டு தான் பீலே வந்து ஒரு நம்ம ஊர்ல அதுதான், நம்ம ஊர்லயுமே அதுதான். நம்ம ஊர்ல வந்து கலரி அடிமுறை இது எல்லாத்தையுமே தடை செஞ்சுட்டாங்க. யாரும் கத்துக் கொடுக்க கூடாது, கத்துக் கொடுக்குறவங்க எல்லாம் கைது பண்ணி இது பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா தெரிஞ்சா கூட தெரியாதுன்றுவாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா, நான் சாதாரண ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த கலைகள் வந்து திருட்டுத்தனமாகவே தான் அடுத்த ஒரு 100 வருஷத்துக்கு கடத்தப்பட்டுச்சு. தெரியாதுன்னு சொன்னா எப்படி கிளாஸ் ஓப்பனா எடுக்க முடியும்? ஓப்பனா எடுக்க முடியாது. தனிமையில யாருக்கும் தெரியாம, அரசாங்கத்துக்கு தெரியாம காடுகளுக்குள்ளேயும் இதுக்குள்ளேயும் அப்படியும் கத்துக்கிட்டு அந்த கலை இன்னைக்கு வரைக்கும் இருக்குன்னு நீங்க யோசிக்கணும். இருக்கா? இருக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. நாடார்கள்லாம் பண்றாங்க. இல்ல இந்த ஹனுமான் கைண்டுன்னு ஒருத்தனோட பாட்டு வந்து பாத்துருப்பீங்க. அதை பார்த்தா என்ன பொறாமையா இருந்துச்சுன்னா எனக்கு நிறைய மலையாளிகள் வந்து சொல்லுவாங்க இந்த கல்ச்சர் இது வந்து இந்திய சவுத் இந்தியன் கல்ச்சர் அப்படின்னா அவங்களே வந்து இல்ல இது தமிழ் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி ஒத்துப்பாங்க. பட் பரவாயில்ல, நிறைய பேருக்கு என்னன்னா அந்த ரன்னிட் பாட்டுல பார்த்த அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ், அப்புறம் அந்த கத்தி சண்டை, அப்புறம் இது கலரியா அடிமுறையா எல்லாருமே இதுல பண்ணி காட்டியிருப்பாங்க. இன்னைக்கு குளோபல் லெவல்ல அவன் வந்து அந்த பாட்டை எடுத்துட்டு போயிட்டான். சரியா? அது வந்து ஸ்பாட்டிஃபை லிஸ்ட்ல பில் போர்ட்ல எல்லாம் இருக்கு. ஆனா அவங்களுக்கு பார்த்தா அவங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியும்னா அது ஒரு மலையாளிஸோட கல்ச்சர்னு. ஆனா நமக்கு தான் தெரியும் அது எங்க இருந்து வந்ததுன்னு. நம்மளோட அடையாளமா அது இல்லாம போயிருச்சு. இல்ல அப்படி எல்லாம் கிடையாதுங்க. இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. நீங்க அதை எடுத்து பெருமைப்படுத்துற விதமா என்னது பண்றீங்க? இங்க தமிழக இதுலயும் எங்கெல்லாம் வந்து கராத்தே கிளாஸ் தான் நடக்குது. நீங்க கலரி எல்லாத்தையும் கொண்டு சொல்லி கொடுக்கறதுக்கு ஏதாவது பண்றீங்களா, முயற்சி எடுக்கிறீங்களா? பாரு இன்னைக்கு ஆனா நீங்க கத்துக்கணும்னா கேரளாக்கு தான் போயிட்டு அதை கத்துக்க வேண்டியதா இருக்கு. பிபிசில டாக்குமெண்ட் எடுத்தாலும் கேரளாக்கு தான். ஏன் காரணம்னா கேரளா காட்டுப்பகுதி. அந்த காட்டு பகுதிகளில் தான் அவங்களால ஈஸியா அதை சொல்லிக் கொடுக்க முடியுது. வெள்ளக்காரனோட ராணுவம் எல்லாம் உள்ள அதிகமா காட்டுக்குள்ள எல்லாம் வராது, போக முடியாது. காடு இல்ல, எங்கேயாவது நீங்க நடத்திட்டு இருந்தீங்கனாலும் தெரியாது யாருக்கும். ஆனா இங்க நம்ம தமிழ்நாடு மாதிரியான பகுதியெல்லாம் ஓப்பன் ஏரியா, ஊருக்கு போனா இந்த ஊர்ல இருக்குன்னு சொல்லிடுவாங்க. இங்க பெரிய அளவுக்கு தடை இருந்துச்சு. அந்த தடையை மீறியும் கத்துக்கிட்டு தமிழர்களும் இருக்கிறாங்க. இன்னும் இன்னைக்கு வரைக்கும் அந்த வகுப்புகள் நடத்திட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. சிலம்பம் தப்பிச்சிருச்சு. சிலம்பம் மட்டும் எப்படியோ வந்து இவங்க நல்லா எல்லாருமே கத்துக்கிற ஒரு கட்டாயம் வந்தனால அப்படியே கத்துக்கிட்டு போயிட்டாங்க. கலரி எல்லாம் வந்து டெடிகேட்டடா கத்துக்கணும்ல, அது வந்து அப்படியே கொஞ்சமா இரிட்டேட் போயிடுச்சு. நீங்க சிலம்பம் சொன்னீங்க, அது ரொம்ப யூனிவர்சல் இல்ல பாரி. அது எல்லா கல்ச்சர்லயும் சிலம்பம் அப்படின்றது இருக்கு இல்ல? ஏன்னா குச்சி அப்படின்றது வந்து எல்லா கல்ச்சர்லயும் இல்ல. அது முருகனால உருவாக்கப்பட்ட கலை தான். தண்டாயுதபாணின்னு அவருக்கு அதான் வருது. முருகனால தான் அந்த கலை உருவாக்கப்பட்டிருக்கணும். அது வந்து ஒரு அமைதி மார்க்க கலை. அது ஏன் அமைதி மார்க்க கலைனா உயிரை கொல்லாம ஒரு தடுப்பு, இது பேட்மேன் மாதிரி ஒரு தற்காப்பு. அது உயிர் கொள்ளாது. உயிர் கொள்ளாதுன்னா அது கொல்ல முடியாதுன்னு கிடையாது. அந்த இதை வந்து நீங்க சிலம்பமே அது அப்படிதான் இருக்கும். அடுத்தவரை கொள்வதை விட அது நம்ம தற்காத்து கொள்வதற்கான ஒரு கலை அது. சோ நீங்க சுருள்வாளோ இல்ல கத்தியோ சுத்தனா நம்மளுக்கு கீறிரும். பட் கொம்புன்றப்போ அடிச்சுட்டு ஓடுறா அப்படின்ற மாதிரி. ஆமா, வந்து நீ வந்து நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அதே முறையில நான் ஒன்னும் கொல்ல நான் விரும்பல. அதனால அந்த மாதிரி ஒரு ஆயுதம். ஓகே, இப்போ நீங்க அந்த ஸ்கில் எல்லாமே எப்படி போயிடுச்சு மாடர்ன் டைம்ஸ்ல சொன்னீங்க. ஸோ அந்த ஒரு தேவைக்கும் வந்திருக்கும் ஒரு ஆயுதம் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த இன்னோவேஷன் சொல்லுவாங்கல்ல, அது எந்த இடத்துல நம்மளோட தமிழ் கல்ச்சரை ஸ்டாப் ஆயிடுச்சு? லைக் அது தேவைப்படல அப்படின்ற மாதிரியோ இல்ல அவங்க வந்து அடக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. துப்பாக்கின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மளோட இன்னோவேஷன் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் ஆயிடுச்சான்னு கேட்குறேன். துப்பாக்கி எல்லாம் உருவான கதைகள் எல்லாமே நம்ம யோசிச்சு பார்த்தா அதுவே கொஞ்சம் வினோதமா தான் இருக்கு. அது ஏன் துப்பாக்கி எல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிக்காம விட்டுட்டோமா, என்ன நடந்துச்சு ஒன்னும் புரியல. ஏன்னா நம்ம சைட்ல இருந்து ஏன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடியே கன் பவுடருக்கான மெட்டீரியல்ஸ் வந்து இங்க இருந்து அனுப்பியிருக்கான் சீனாக்கு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி கன் பவுடர், பேட்டரியே இங்க இருந்திருக்கு, பேட்டரி எல்லாம் இருந்திருக்கு. கன் பவுடர் அனுப்புறான்னா அவனுக்கு வெடிபொருள் வெடிமருந்து சீனாக்கு அனுப்புறான். சீனாக்காரங்கிட்ட துப்பாக்கி மாதிரி இல்ல, அவனுக்கிட்ட ஒரு மாதிரி ஒரு பறக்கக்கூடிய ராக்கெட் எந்திரம், ராக்கெட் மாதிரி ஒண்ணு பறந்து போய் வெடிக்கும். இன்னொன்னு திப்பு சுல்தான் வந்து ஒரு ராக்கெட் டெக்னாலஜி வச்சிருந்தா. அதே திப்பு சுல்தானோட டெக்னாலஜியை வேலுநாச்சியார் பயன்படுத்தினாங்கிற குறிப்புகளும் இருக்கு திப்பு சுல்தான் காலகட்டத்தில். அப்ப நம்ம கிட்ட டெக்னாலஜி இல்ல அப்படிங்கிற அந்த ஒரு கதை வந்து ஏதோ ஒரு நம்ம கிட்ட எதுவும் இல்லாம நம்ம தோத்துட்டோங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குதோன்னு தான் தோணுது. ஏன்னா வணிகத்துல சிறந்ததா இருந்திருக்கும்,
கண்டிப்பா வேற ஒருத்தர் ஊர்ல துப்பாக்கி பீரங்கி எல்லாம் இருக்குன்னா அதை நம்மளும் தான் வாங்கி வச்சிருப்போம். அது வாங்கி வைக்காம இருக்க வாய்ப்பு இல்லை. அதே போல நம்ம அரசர்கள், நீங்க பிற்கால அரசர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களும் துப்பாக்கி படையெல்லாம் வச்சிருந்திருக்காங்க. வேலுநாச்சியார்கிட்ட எல்லாம் துப்பாக்கி படையெல்லாம் இருந்திருக்கு, மருதுவர்கள்ட்ட துப்பாக்கி படையெல்லாம் இருந்திருக்கு. வெள்ளைக்கார அளவுக்கு இல்ல, நம்ம கிட்ட ஆனா அது இருந்திருக்கு. ஆனா இதனால நம்ம தோத்துட்டோமா அப்படிங்கிற அந்த ஒரு, இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு இவங்க சொல்ற கதை என்னன்னா, துப்பாக்கியோட வந்தான் நம்மளால ஜெயிக்க முடியல அப்படிங்கிற கதை சொல்லப்படுதுல, அது உண்மையா நமக்கு தெரியல. அப்படிதான் டக்குன்னு எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க பெரும்பாலும். துப்பாக்கியோட வந்தா நம்ம வீரம் செல்லாம போயிருச்சு அப்படின்னா அப்படி இல்ல. ஏன்னா வெள்ளைக்காரன் துப்பாக்கியோட மட்டும் வரல. ஏன்னா துப்பாக்கி வந்து நிறைய அதுல அந்த துப்பாக்கி படையை வந்து ஈஸியா வீழ்த்த முடியும் போரால. புரியுதுங்களா? நீங்களே பாருங்களேன், அந்த ஜெனரல்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, பிரிட்டிஷ் ஜெனரல்ஸ், அவங்களோட ஓவியங்கள் எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்களா? அவன் துப்பாக்கியோட இருக்கிற ஓவியம் அதிகமா இருக்குமா, குதிரையில வாளோட இருக்க ஓவியம் அதிகம்? குதிரைவாள் தான் ஜெனரல்ஸ். குதிரைப்படை வந்து பிரிட்டிஷ்காரன் அதிகமா தான் வச்சிருந்தான். அவன் குதிரைப்படையிலையும் வந்து அவனும் தான் கத்தி சண்டை போட்டுட்டு தான் இருந்திருக்கான். துப்பாக்கியும் வச்சிருப்பான், ஆனா குதிரைப்படையிலையும் தான் வந்துட்டு இருந்தான். அப்ப இங்க என்ன ஒரு நம்ம கிட்ட ஒரு பொய்மை சொல்லப்படுறதை தான் நான் உணர்றேன். இது வந்து துப்பாக்கினால நம்ம தோத்துட்டோம், பீரங்கினால நம்ம தோத்துட்டோங்கிறது வந்து பொய். இது வேற ஏதோ தான் நடந்திருக்குது. சரி, இப்போ தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆயுதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம தமிழ் சினிமாலே எடுத்துக்கோங்களேன், டக்குன்னு எது அருவாவை தூக்கிட்டு ஓடி வருவான்டான்னு சொல்லிட்டு. ஸோ பல கல்ச்சர்ல அது இருந்திருக்கான்னு தெரியல. பட் நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வெட்டு ஆயுதம் அப்படின்னா அந்த அருவா வந்துருது. அது நம்ம இதுக்கா இருக்கட்டும், நம்ம சிக்கல்னு சொல்லுவாங்கல்ல, விவசாயத்துல யூஸ் பண்றது. அது மட்டும் இல்லாம இந்த வெட்டருவா, அந்த ஐயனாரோட இதுல வைக்கிறது, கருப்பசாமி இதுல வைக்கிறது, அந்த அருவா எல்லாம் இருக்கு. அருவா வந்து ஒரு தனித்துவமான ஆயுதம் இங்க மட்டும் தான் இருக்கா மாதிரி இந்தியால சொல்றேன். இந்தியன் கல்ச்சர்ல நம்மளுக்கு அருவா வந்து போர்ல பயன்படுத்தல. புரியுதுங்களா? ஏன்னா நீங்க அரசர்களுடைய இந்த கோட்டைகள் இதுல எல்லாம் பார்க்கும்போது அருவாள் அதிகமா கிடைக்கல. நம்ம வழிபாட்டு தலங்கள்ல அருவாள் வந்து நம்ம முக்கியமான ஸ்தலமா சொருகி வச்சிருக்கோம். அதை நான் எப்படி பாக்குறேன்னா, அது ஒரு உழைப்பாளர்களின் ஆயுதமா பாக்குறேன். அதான் கம்யூனிஸ்ட் கொடியில வந்திருக்கோம் அந்த மாதிரி. உழைப்பாளர்களின் ஆயுதமா தான் பாக்குறேன். அது அதனாலதான் அது ஒரு உழைக்கும் வர்க்கத்தின் ஆயுதமா தான் அது இருந்திருக்க முடியும். அது அருவாள் வந்து நான் என்னோட பார்வைன்னு நான் சொல்றேனே. ஏன் அப்படின்னா, நீங்க அருவாள் வந்து போருக்கு நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம்னு வைங்களேன். அப்ப அந்த மாதிரியான இடங்கள்ல அந்த அருவாள் கிடைக்கணும் நமக்கு. கோட்டைகள்லயோ அந்த பயன்பாடுகளையோ இல்ல அரசர்கள் கையில இருக்கிற மாதிரியான ஓவியங்களோ எதுவுமே இல்ல பாருங்க. அருவாள் வந்து சாமானிய மக்களுடைய ஆயுதம். அதையே இன்னும் கொஞ்சம் நீளமா வச்சு வெட்டினா அது வீச்சருவா. அந்த வீச்சருவாங்கிறது வீசுறது தான், வீசுனா வெட்டுற அந்த மாதிரிதான். அதுக்கப்புறம் நம்ம அந்த அருவாலே நிறைய விதங்கள் இருக்கு. தேங்காய் வெட்டுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இது வெட்டுறதுக்கு மரம் வெட்டுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். எல்லாமே அருவாதான். அருவாலேயே நிறைய வெரைட்டி இருக்குல்ல. ஆனா இது வந்து சாமானியர்கள் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் தான். தேவைன்னா அதை வந்து இதுக்கும் பயன்படுத்திக்கலாம். ஆனா சாமானியர்களோட ஆயுதமா தான் நான் பாக்குறேன். போர்க்களத்துக்குள்ள அருவாலை பயன்படுத்திருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. பிராக்டிகலாவும் அது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறீங்க? பிராக்டிகலா கஷ்டம் இல்ல, அதுல வந்து ஸ்கில்ஸ் இல்ல. அருவாளை வச்சு உங்களால ஸ்கில் எல்லாம் நீங்க வெட்ட முடியும், இது பண்ண முடியும். அதுல என்ன உங்களால கலை? அதுல ஒண்ணும் கலை இல்ல. அதை தடுத்து ஒருத்தன் தட்டிட்டானா முடிஞ்சு போச்சு. கையில இருந்து அருவாள் போயிடும், கையில நிக்காது அருவாள். அப்படி எடுத்துடலாங்கிறீங்க? அதை உங்களால ஈஸியா தட்டி விட்டுற முடியும். அது அந்த போர்க்கலையில ஒரு கத்தியோட இருக்கானா, கத்தி வந்து அவன் கையோட இருக்கமா பிடிச்சிருக்கும். நீங்க அருவாளை வந்து இந்த படத்துல சொல்லுவாங்க பாத்தீங்க, இப்படி பிடிக்கணும் இப்படி பிடிக்கலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வெட்டும் போது அருவா வெயிட் அதிகங்க, அப்படி போயிடும். நீங்க வந்து வெட்டுறீங்க அப்படிங்கும் பொழுது இப்படிதான் வெட்ட முடியும். வேற அருவாள் எப்படி வெட்ட முடியும்? நீயே வாப்பா கழுத்தை வச்சு நீங்க இந்த மேல் நோக்கி வெட்டினாதான். இதெல்லாம் எங்களுக்கு நாங்க பயிற்சி எல்லாம் பண்ணல, ஒரு இதுலதான் சொல்றோம். உடனே அருவாளை வைத்து வெட்டுவது எப்படி என்று பாரிசாலன் சொல்கிறார் பாருங்கள். இவர் வந்து சாதிய கலவரத்தை தூண்ட பாக்கிறாரு. அவருக்கே தெரியாது எப்படி வெட்டுறது. பண்ணையார் தன்மையில் அருவாளை எப்படி இயக்க வேண்டும் என்று பாரிசாலன் இளநீ வெட்டுறது கூட தொட்டதுல பாரு அருவாவை. எங்க வீட்லயே நல்லா வெட்ட விட மாட்டாங்க. நான் இந்த தேங்காய் வெட்டுறதுக்கு ஏதாவது ஒரு டைம் 2 டைம் போட்டு வெட்டினா கூட நமக்கு பழக்கம் இல்ல. அப்பாதான் சர்ச்சை பண்ணுவாப்புல, நமக்கு பழக்கம் இல்ல. அப்ப இதுதான் ஒரு பயன்பாட்டு இதாதான் இருக்கும். அது வந்து ஒரு போர்க்கலை ஆயுதமா பயன்படுத்திருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே. கடைசியா ஒண்ணு, எல்லாத்தையும் வந்து ஒரு ஃபேண்டசி அப்படிங்கிற ஒண்ணு இருக்கும். நீங்க எப்பவுமே சொல்லுங்க, நம்ம தமிழ் கலாச்சாரத்துல இருக்கக்கூடிய நம்ம ஹிஸ்டரியில புராண கதையில புனைவு கதைகள் நிறைய புகுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க இன்னொரு சைடும் சொல்லுவீங்க, ஒரு கதையில சொன்னதை அப்படியே எடுத்துக்கூடாது, அது சிம்பாலிக்கா இப்ப நிலத்தை வந்து ஒரு பெண் மூலியமா வந்து பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு. சோ நம்மளோட போர்கள்ல அந்த மகாபாரத ராமாயண போர்லாம் அவன் வந்து அஸ்திரத்தை எய்தான் அப்படின்னு சரி, நான் அதை வந்து ஒரு நகைப்புக்குரிய விஷயமா பாக்கல. நான் இப்பயும் அதுக்குள்ள ஏதோ ஒரு சிம்பாலிசம் இருக்கு. சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு தான் இருக்கோம். இங்க இருந்து பாம்பா மாறும், செம்மையா இருக்குங்க. பாம்பா மாறும், அவர் அங்க இருந்து கழுகா மாறும், சண்டை போடும் பாக்குறதுக்கு. ஆனா அது அப்புறம் இவர் 1 அறிவாரு, அது 4ஆ மாறும், அவர் 16ஆ மாறும். இவனோட அஸ்திரத்தை எந்த உலகமே அழிஞ்சு. கிளஸ்டர் மிசைல்ஸ்ங்க. நல்லா இருக்கு கேட்கறதுக்கு, கேட்க நல்லா தான் இருக்கு. டிகாஷன் போட்டு டீ குடிச்சிட்டு காபி குடிச்சிட்டு கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். அப்போ அதுல எதுவுமே லைக் அந்த மாதிரி அதெல்லாம் வந்து நீங்க இது பண்ணணும் அப்படின்னா அது வேற மாதிரி போயிடும்.
அப்புறம் வந்து ஏன்னா அந்த டெக்னாலஜி நம்ம கிட்ட இருந்துச்சு. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க வேர்ல்டு வந்து ஒரு ஷிஃப்ட் லொட்டுலூஸ்க்குலாம் பேசிட்டு இருக்காங்க. 12,000 வருஷத்துக்கு வந்து ஒரு ஷிஃப்ட், அடுத்த 12,000 வருஷத்துக்கு வந்து இன்னொரு ஷிஃப்ட், அதுல மக்கள் எல்லாம் மறந்துடுவாங்க. இந்த மாதிரிலாம் அந்த கதையெல்லாம் விட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேடி சொல்லிட்டு இருக்காங்க. புஷ்பக விமானம், விமானங்கள் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா நிறைய கல்ச்சர்ல வந்து அது மென்ஷன் ஆகுது. ஆனா இந்த நீங்க சொல்ற இந்த மாதிரி போர் முறைகள்ல இந்த ஒன்னா நாளா பிரியுறது அதெல்லாம் வந்துட்டு தெரியல. இப்ப ஆனா இப்படி ஒரு விஷயம் இருக்கு. நம்ம சங்க இலக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா வல்வில் ஓரியை பத்தி ஒரு குறிப்பு இருக்கு. பேரே வல்வில் ஓரி. வில் ஆயுதத்துல வந்து ரொம்ப சிறந்தவன் தான் ஓரி. வல்வில் ஓரியை பத்தி குறிப்பு வரும்போது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவனுடைய வில் வந்து மூணு உயிர்களை கொல்லுமா ஒரே நேரத்துல. இப்ப நீங்க இருக்கீங்க, உங்களை பின்னாடி போயிட்டு இன்னொன்னு கடைசியில அது ஒரு குறிப்பு வரும். யார் ஏதோ பரிசிக்க நின்றுட்டு இருந்தா கடைசியா எதையோ கொள்ளும் அப்படிலாம் வரும். அது 3 உயிரம் கூட ஒரே நேரத்துல அவனோட அம்பு கொண்டுச்சுன்னு அவனை புகழ்ந்து பாடுறாங்க. அப்ப அந்த அளவுக்கு அவன் ஃபோர்ஸ்ஃபுல்லா அவன் அம்பை வந்து எய்ம் பண்ணி அடிக்கிறான். ஒரு இதுல குத்திட்டு நின்று இல்லைங்க, ஒருத்தனை உடைச்சிட்டு போயிட்டு அது பண்ற மாதிரினா அப்ப வந்து ஒருவேளை அது வந்து கிராஸ் போவா இருக்கலாம். அதுவும் ஒரு வில்லு தானுங்க. அது கிராஸ் போவா இல்ல வந்து சாதாரண போவா லாங் போவா எதுவுமே நமக்கு யூரோப்பியன் இதுல நிறைய யூரோப்பியன் இல்லைங்க, கிராஸ் போவா நம்மகிட்ட தான் இருந்துச்சு. இதுதான் சொல்றேன். நிறைய பேர் வந்து அது அப்படியே அடுத்தவங்களுடைய அசோசியேட் பண்ணியே விட்டுறோம். நிறைய ஸ்ப்ரிங் ஆக்ஷன்ல நம்ம கிட்ட தான் மெட்டல் இருந்துச்சு, நம்ம கிட்ட தான் எல்லாம் இருந்துச்சு. அப்ப யாருக்கிட்ட இருந்து அந்த இனோவேஷன்ஸ் வந்திருக்கும்? நீங்க கோட்டை கதவுகள்லாம் அப்படி மேல் நோக்கி தூக்குறது, கோட்டையில முன்னோக்கி சாயிற கதவுகள், இது எல்லாமே நம்ம கிட்ட குறிப்புல இருக்குங்க. அந்த பிரிட்ஜ் மாதிரி அகலிகை வெட்டி அதுல அந்த கதவை வந்து படுக்க போடுற கதவுலாம் நம்ம கிட்ட குறிப்பிலே வருது. தஞ்சை பெரிய கோயிலை சுத்தி அகலிகைகள் இருக்கு தெரியுமில்ல? அது யார் கட்டி வச்சா? இவங்களா? அது சோழர்கள் காலகட்டத்திலே கட்டப்பட்டது தானே. அப்ப அந்த இடத்துல எப்படி பிரிட்ஜ் போட்டிருப்பாங்க? அந்த டெக்னாலஜி இருக்கு. அப்ப ஸ்ப்ரிங் ஆக்ஷன் இருந்திருக்குல்ல அவங்க கிட்ட. சோ இது என்னன்னா நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து அன்றைய காலகட்டத்துல நம்ம கிட்ட இருந்த நிறையாத்தையும் இழந்துட்டோம். அது இழந்துட்டு இன்னைக்கு அது இருந்துச்சுங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு ஆதாரங்களை அங்கங்க தேடி அலையிறோம். புரியுதுங்களா? நம்ம கிட்ட எல்லாமே இருந்திருக்கு. ஒரு சில எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன் பாருங்களேன். இப்ப ரோமர்கள் தான் முதலில் செருப்பு போட்டவர்கள். செருப்பு வந்து அதுக்கு முன்னாடி இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ரோமானிய படைகள் தான் அவங்களோட படைகளுக்கு தான் போட்டு விட்டாங்கன்னு. ஆனா நீங்க தமிழகத்துடைய எந்த கோயிலுக்கு வேணாலும் பாருங்க, அங்க எந்த ஒரு வீரனை பாத்தீங்கன்னா காலில் வந்து பூட்ஸ் போட்டுப்பாங்க. அந்த இதுல இருக்கும் சிற்பத்துல செப்பல் இருக்கும். ஆனா நம்ம இப்ப ஒரு சாமானியரை கூப்பிட்டு செப்பல் யாருங்க கண்டுபிடிச்சான்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? இங்கிலீஷ்காரங்க அப்படின்னு போயிருவான். அதே போல பேண்ட் சட்டை எல்லாம் இருக்குல்ல, பேண்ட் இருக்குல்ல, இந்த இது எல்லாமே போருக்கு பயன்படுத்தி இருக்காங்க. பேண்ட் போட்ட சிலைகள்லாம் உங்களால பார்க்க முடியும். அந்த மாதிரி உடை இது ஏன்னா போருக்கு பயன்படும் போது அந்த மாதிரியான உடைகள் வந்து அந்த மாதிரியான கவச உடைகள் அதெல்லாம் அது ரெகுலர் யூஸ்க்கு பண்ண மாட்டாங்க. அந்த கவசம் அந்த போர் காலகட்டத்துல பயன்படுத்துற உடைகள் தான் இவங்க வெள்ளைக்காரங்க எப்பவுமே அதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அப்ப அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அதனால நம்ம கிட்ட எதுவும் இல்லைங்கிற உளவியலை விட்டுட்டு நம்ம கிட்ட இருந்ததை என்னென்னு தேடி கண்டுபிடிக்கணுங்கிற நான். சரி, நீங்க வேற நடுவில் ஆயுதத்தை வந்து நம்ம தான் பயன்படுத்த சொல்லி தொடர்ன்ற வேற பயம். இப்ப அது சிவாஜி ராஜாலாம் சொல்றாங்கல்ல, அதாவது இவர் சத்ரபதி மகாராஷ்டிரா சத்ரபதி சிவாஜி வச்சிருப்பாருன்னு சத்ரபதி சிவாஜி வர அந்த வரலாறு படிக்கும்போது வந்து புலி நகங்களால் அவரை கொன்றார் அப்படின்லாம் போட்டிருக்கோம். இந்த புலி நகங்களால் கொன்றாருன்னா நம்ம ஆட்கள் வந்து என்ன நினைச்சிட்டாங்கன்னா ஏதோ புலியோட நகத்தெல்லாம் பறிச்சுட்டு வந்து வச்சு அதை ஏதோ வச்சு ஒரு கொன்னாரு போல அப்படின்னு. ஆக்சுவலா வந்து டைகர் கிளாங்கிறது ஒரு வெப்பன். அவங்க ஊர்ல கையில போட்டுருப்பாங்க. அவங்க வந்து இப்படி கையில வந்து இப்படி விரிஞ்ச மாதிரி இருக்க முடியும். ஒரு கம்பியில அப்படி கையில பிடிச்சிருப்பாங்க. கம்பி எக்ஸ்ட்ரா இருக்கும். அது டைகர் கிளா. ஒருத்தனை கொன்னு அந்த டைகர் கிளால வெட்டி ஒரு வீழ்த்திருக்காருங்கிறத வரலாறு. நக்கல் இது மாதிரி வச்சு அது அவங்க ஊர்ல, நம்ம ஊர்ல இல்ல, அது அவங்க ஊருடைய ஆயுதமா அந்த காலகட்டத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்தந்த காலகட்டத்துல ஆயுதங்கள் மாறிக்கிட்டே இருக்குன்னு வைங்களேன். நமக்கு அது சிலது புரியாது. டைகர் கிளானா ஒருவேளை புளிய கொன்னு இது பண்ணி வச்சிருக்காரோ அப்படின்னு நினைச்சுட்டாங்க. ஆனா இல்ல அவங்க மராட்டியர்கள் அந்த போர்ல அந்த மாதிரி ஒரு கிளா பயன்படுத்தினாங்க. புலியுடைய நகம் போன்ற தோற்றத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் அது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வைங்களேன். எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சுக்கணும். சரி, அது வெப்பன்ஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். அதனால தான் நான் வந்து கேட்டேன். எனக்கு இப்போ இந்த உலக மியூசியங்களுக்கு எல்லாம் போகும்போதோ இல்ல வேற ஏதாவது வட இந்தியாவுக்கோ இல்ல எங்க மியூசியத்துக்கு போனாலுமே இதை பார்ப்போம். ரைட். ஒரே சீன்ல வந்து 3 ஆயுதங்களையும் காட்டினது வந்து தல அஜித் தான். தீனா படத்துல வந்து பாத்தீங்கன்னா நக்கல் டஸ்டர், அப்புறம் வந்து பெல்ட்ல இருந்து செயின், அதுக்கப்புறம் ஜோக்ஸ் அபார்ட் எடுக்கும் போது சறுக்கண்டே ரைட். வெரி இன்ட்ரெஸ்டிங் எபிசோட் பாருங்க. நம்ம தொடர்ந்து இந்த ஒரு ரூட்லயே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். மிக்க நன்றி உங்களோட இன்ஃபர்மேஷன்.